பகல்காமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தீவிரவாதிகள் காஷ்மீர் வனப்பகுதிக்குள் பதுங்கியிருந்து 4 இடங்களில் உளவு பார்த்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பு, பாகிஸ்தானுக்கு விமான வான்வழியை மூடல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. பகல்காம் தாக்குதல் வழக்கு விசாரணையை என்ஐஏ கையில் எடுத்துள்ள நிலையில் பகல்காமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தீவிரவாதிகள் காஷ்மீர் வனப்பகுதிக்குள் பதுங்கியிருந்து 4 இடங்களில் உளவு பார்த்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போதும் தெற்கு காஷ்மீரில் தங்கியிருப்பதாக என்ஐஏ அதிர்ச்சி தகவல் அளித்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் சந்தேகிக்கப்படும் நபர்கள், சுற்றுலா கைடுகள், பகல்காம் பகுதியில் வசிக்கும் மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகள் அனைவரையும் ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முதன்முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பொதுவெளியில் பேசியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பகல்காம் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவிற்கு துணையாக இருக்கிறது. பயங்கரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள். அனைத்து பயங்கரவாதிகளையும் எச்சரிக்கிறோம். பயங்கரவாதிகள் அனைவரையும் ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளை மோடி அரசு தப்ப விடாது என்றும், பயங்கரவாதம் இந்தியாவில் வேரோடு அழிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தென்பண்ணையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடகாவுக்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து தென்பண்ணை ஆற்றின் வழியாக செல்லும் நீர்தான் சுற்றியுள்ள 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் சுற்றுப்புற மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெங்களூருவிலிருந்து கழிவுநீர், ரசாயனம் தென்பண்ணை ஆற்றில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்துள்ளது. மேலும் குவியல் குவியலாக நுரைகள் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் தென்பண்ணையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடகாவுக்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேதார்நாத் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். உத்தரகாண்டில் உள்ள கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய 4 கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. குளிர்காலத்தில் பாதைகள் பனியால் மூடப்பட்டிருக்கும் என்பதால் பாத யாத்திரை செல்ல தடை விதிக்கப்படும். இந்நிலையில் கோடைகாலம் மற்றும் அட்சய திருதி தினத்தை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி சார்தாம் யாத்திரை தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கேதார்நாத் கோவில் நடை இன்று காலை 7 மணிக்கு திறக்கப்பட்டது. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கேதார்நாத் கோவிலில் நடை திறக்கப்பட்டதை அடுத்து தரிசனம் செய்ய காத்திருந்த பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. மேலும் மழை காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே டெல்லியில் நாளை வரை இடியுடன் கூடிய பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.